நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நாள்தோறும் நெஞ்சில் நானேந்தும். நல்ல வேலை ஷாம், லாஸ்ட் ஹவர் ஃப்ரீ ஹவராக இருந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் 3 பேரும் வெளில அடித்தோன்னே ஒரே ஓட்டம் தான். இங்கே எடுக்கிற ஓட்டம் கடைசியாக உங்கள் வீடு போய் தான் நிற்பாங்க. அந்தளவுக்கு ஓடிடுங்க, பரவாயில்ல. ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டு தான்டா வினய். ஆமாம், நாங்களாம் பெல் அடித்தோன்னா ஓடிடுவோம், இவங்கெல்லாம் நடந்து வீட்டுக்கு போவாங்க இல்லை? நோ நோ நோ, நடந்துலாம் போக மாட்டோம் கமலி, நாங்கள் பைக்கில் போயிடுவோம். டேய், இதெல்லாம் ஒரு காமெடின்னு அவனுக்கு சிரிச்சு நீங்கள் 3 பேரை என்கரேஜ் பண்ணிவிடுங்க. அதனால தான் இது பைத்தியம் மாதிரி எதனா ஒரு காமெடி சொல்லிட்டு தெரியுது. என்னது பைத்தியமா? கமலி, பப்ளிக்கில் இப்படி அவமானப்படுத்தக்கூடாதுன்னு எவ்வளோ வாட்டி உங்ககிட்ட சொல்கிறது? நீ வாயை மூடி என்ன, நீ எல்லா இடத்துலையும் அவமானப்படுற. இது என்னமோ புதுசாக அவமானப்படுற மாதிரியே பேசிட்டு இரு. எப்பா போதும், உங்கள் சண்டே ஸ்டாப் பண்ணுங்க. என்ன டைம் ஆகுது, நான் வேற வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் வாங்க, கிளம்பலாம். எது வித்யா, இப்போ தான் கேன்டீன் போய் நல்லா முக்குன்னு எல்லாரும் முக்கிட்டு வந்து இப்போ கமலியெல்லாம் எந்திரிக்கவே முடியாமல் உட்காந்துருக்கு. ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு உட்காந்துருக்குது. இரு கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம். டேய், ஏன்டா அவளை வம்பிழுத்துட்டு இருக்க? அப்புறம் அவள் எதனா சொல்லுவா, தேவையாது. ஆமாம் வித்யா, நான்லாம் சாப்பிட்டேன். பாவம் அவன் சாப்பிடல, எல்லாத்தையும் மூந்து பார்த்துட்டு அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டான். இல்லை வினய்? ஆமாம், நான் எதுவுமே சாப்பிடலையே. நான் தான் பார்த்தனே. ஏண்டா, வாங்கின பாதியில் எல்லாத்தையுமே நீ தானடா தின்ன. ஏதோ நான் தின்னுட்டு உட்காந்துருக்க மாதிரியே பேசுகிற. வாயை மூடிட்டு இருந்துட்டு சொல்லிட்டேன். இவங்க 2 பேருக்கும் நல்ல ஜோடி. எப்பத்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க, டாம் அண்ட் ஜெரி மாதிரி. சத்யா, சிரிச்சு நான் இனிமேல் சொல்லிட்டு சரி. என்ன ஏண்டா வினய், அவ்வளோ க்யூட்டாக இருக்கா ஸ்மைலு? இல்லை, நீ சிரிச்சதை பார்த்து நான் பயந்துட்டேன். அதனால தான் இனிமேல் சொல்லிட்டு சிரிச்சுன்னு வச்சுக்கவே, நான் அந்த பக்கமாக போய் நின்றுப்பேன். சிரிச்சதுக்கப்புறம் சொல்லு, நான் வந்து உட்காந்துக்கிறேன். என்ன மலை மாடு வினய், மூஞ்சி முகரையும் பாரு. ஆமா, இவர் சிரிச்சா மட்டும் அப்படியே வெள்ளி சம்பை கீழே ஊற்றி விட்ட மாதிரியே கலக்கலன்னு இருக்கும். ஏதாவது சொல்லிடுறதுக்குள்ள இங்கேருந்து போயிடு, மரியாதையா சொல்லிட்டேன். இல்ல, மலை மாடு இல்லை, வேணா எருமை மாடு, பன்னி மாடு, இந்த மாதிரி எதனா வச்சுக்கிறியா? மூஞ்சி முகரையும் பாரு. சரி, உன் வாய் ஏன் ஜிப்பு வாய் மாதிரி பெருசா போயிட்டே இருக்கு? ஜிப்பு தான் வாயை க்ளோஸ் பண்ணி விட்றியா? இந்த பாரு, வாயை மூடிட்டு இருந்துரு, இல்லைன்னா கல்லை வச்சு அடிச்சு மண்டனை உடச்சிட்டு போயிடுறேன் பார்த்துக்க. வினய் வேணாண்டா, சத்தியா டென்ஷன் ஆயிட்டா போல. உண்மையிலே கல்லை வச்சு அடிச்சிருவா. வாயை மூடிட்டு இருந்துரு, அதான் உனக்கு நல்லது. ஆமாம் மச்சான், அதுவும் கரெக்டு தான். நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம். சரி அவளை கலாய்ச்சதெல்லாம் போதும். சரி, நம்ம காலேஜில் எலெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆக போதா? உனக்கு தெரியுமா ஷாமி எதுனா? ஆமாம் கமலி, ஏதோ நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்னா மார்ச்சில் தான் இருக்கும் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறது. ஜாலி, எலெக்ஷன் மட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வேற லெவலாக இருக்கும் காலேஜ். இல்லை வினய்? இல்லை, மூஞ்சிய பாரு, உங்ககிட்ட பேசணும் பச்சுப்பா. ஆமாடி கமலி, எலெக்ஷன் மட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். நம்ம கிளாஸ்க்கே போக தேவையில்லை. இந்த எலெக்ஷன் டியூட்டின்னு நம்ம எல்லாருக்கும் ஓட் கேட்கறதுக்கு போயிடலாம். என்ன பைத்தியம், எல்லாருக்கெல்லாம் ஓட் கேட்க போக முடியாது. நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது நம்ம கிளாஸ்லேருந்து யார் எலெக்ஷன் நிற்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஓட் கேட்குறதுக்கு போவோம். எல்லாருக்காகவும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காக நீ போய் பிச்சை எடுப்போம். அதானே வித்தியா, திங்கிறதுக்கு தான் பிச்சை எடுத்து நம்ம கிட்ட திங்கிறான்னு பார்த்தா எல்லாருக்கும் ஓட் கேட்கறதுக்கோ போய் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றா பத்தியா. அதுதான் நம்ம சத்யா வித்யா. என்னது சத்யா வித்யாவா? டேய் வினய், வாயை மூடிற சொல்லிட்டேன். ஓகே சரி, அப்படியே நம்ம கிளாஸில் தான் கண்டிப்பாக கேர்ள்ஸு தான் நிற்க சொல்லுவாங்க. எல்லா எலெக்ஷன்லேயும் கேர்ள்ஸு தான் நிற்கணும்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம கிளாஸில் யார் நிற்பா? வேறு யார்? நம்ம வித்யா தான் மச்சான். நான் ஏன் நிற்க போகிறேன்? வித்யா, நீ தானே நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு, அப்போ நீ தான் நிற்கணும். மென்டல், கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு ஷாம், வித்யா ஒன்றும் கிடையாது. நீ தான் மென்டல். அதாவது அவன் பாய்ஸில் ஃபஸ்ட்டு, ஓகேவா?
சாரி கிளாஸில் ஃபஸ்ட்டு பாய்ஸ்லேயும் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோமே. இப்போ கேர்ள்ஸில் மட்டும்தான் எடுப்பாங்க. கேர்ள்ஸில் யார் ஃபஸ்ட் மார்க்கோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. சப்போஸ் அவங்க வந்து அந்த எலெக்ஷனில் நிற்கலை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை என்னோடய படிப்பு ஸ்பாயில் ஆகும், அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கவே, அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க செகண்டில். இப்போ வித்யாவுக்கு அடுத்து யார் நம்ம நம்ம கேர்ள்ஸில் செகண்ட் மார்க்கு ஸ்ட்ரேயாடா மச்சான். ஓ சாருக்கு நல்லா தெரியுமோ ஸ்ரேயான்னு. ஏய் பைத்தியம், கிளாஸோட ரெப்பு நான் தானே, அதனால யார் ஃபர்ஸ்ட் மார்க் யார் செகண்ட் மார்க்னு எனக்கு தெரியும். ஆஹா என்னை கேட்டுப்போ வாயை மூடிட்டு இருந்தேன். இப்போ யார் செகண்ட் மார்க்னு ஸ்ரேயானோட டக்குன்னு சொல்கிறேன். ஐயோ எம்மா, நான் எதுவும் பேசல, வாயை மூடிட்டு இருந்துறேன், அதான் நல்லது எனக்கு. ஆமாம் மச்சான், லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா வாயை மூடிடணும். உன்னை யார் வாயை திறக்க சொன்னா? நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், வாயை மூடிட்டு இரு கொஞ்ச நேரம். நீ ரொம்ப படம் ஓட்டாத, பேசு. சரி ஓகே ஓகே. அதாவது இப்போ வந்து இப்போ வித்யா நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கவே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரேயாவை கேட்பாங்க. ஸ்ட்ரேயா ஓகே நான் நிற்கிறேன்னு சொன்னால் ஸ்ட்ரேயாவை நாமினேட் பண்ணி அவளுக்கு எல்லாரும் நம்ம ஓட் கேட்கணும். அப்படி தான் இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இல்லை ஸ்ட்ரேயாவும் விருப்பம் இல்லைன்னா அடுத்து யார் தேர்ட் மார்க் யார் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்படி யாருக்கு விருப்பம் இருக்கோ அப்படி அவங்கள நிற்க வச்சு நம்ம நாமினேட் பண்ணி நம்ம எல்லாரும் ஓட் கேட்கணும். ஆமாம், வினய் சொல்கிறது தான் கரெக்ட். இப்போ வந்து அதுலேயுமே ஒரு ரூல்ஸ் இருக்குது, என்ன தெரியுமா? இந்த நம்மளோட 7 டிபார்ட்மெண்ட் இருக்கா, 7 or 8 சம்திங் தெரில. இந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல் ஆல் கிளியர், அதாவது நம்ம கிளாஸில் எப்படி எல்லாருமே பாஸ் ஆகிருக்கோம், ஆல் பாஸ் ஆகிருக்கோம்ல, அது மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆல் பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓ எலெக்ஷனுக்கு இவ்வளோ ரூல்ஸ்லாம் இருக்குமா? ஆமாம், சும்மாவா எலெக்ஷன்லாம்? அந்த டைமில் வேற ஒரு வெறித்தனமாக இருக்கும். ஏய் வித்யா, நீயே நில்லு எலெக்ஷனில். என்ன நீ தானே நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸில், ஸோ நீயே நில்லு. நாங்கள் எல்லாரும் உனக்கு சேரப் பண்ணி உனக்கு ஓட் பண்ணி உன்னை எப்படின்னா ஜெயிக்க வச்சிடறோம். ஆஹா நானும் நிற்கல, அந்த ஸ்டேயாவை நின்றுட்டு போட்டோம், எனக்கு என்ன. ஏய் வித்யா, நம்ம கிளாஸில் 2 பேர் நிற்கணும், 2 கேர்ள்ஸ் நிற்கணும், தெரியும்ல? தெரியும். ஸ்டேயா நிற்கட்டும். ஸ்டேயா அடுத்து யார் இருக்காங்களோ, அடுத்து யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க நின்றுட்டு போட்டோம். எனக்கு இதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. வினய் ஆளை விடுங்க. ஏய் வித்யா, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், நீ நில்லு. நோ ஷாம், என்னாலாம் முடியாது. எலெக்ஷன்லாம் பெரிய ப்ராப்ளம் வரும், சண்டை வரும். எதுக்கு நம்ம ஓட் பண்ணோமா சைலண்ட்டாக போனோமான்னு இருக்கணும். எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தலையிட்டுக்கிட்டு? ஏய் பைத்தியம், நாங்களாம் இருக்கோம்ல, எங்கள் மேல் நம்பிக்கை இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதெல்லாம் ஸ்மூத்தாக உன்னை ஜெயிக்க வச்சிடுறோம். ஏய் நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை ஷாம், பட் வேணாம். எதுக்கு வீட்டில் ஃபஸ்ட் அலோவ் பண்ணுவாங்களான்னே தெரியல. வீட்டிலலாம் அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, அலோவ் பண்ணலாம், நாங்கள் பேசி புரிய வைக்கிறோம். முதல்ல எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கட்டும், அடுத்து நீ நாமினேட் ஆகிற, உன்னை நாங்கள் நாமினேட் பண்ணுறோம், ஜெயிக்க வைக்கிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வித்யாவை ஜெயிக்க வச்சிடலாமா? டபுள் ஓகே எனக்குலாம். அப்புறம் என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்க, கண்டிப்பாக நீ வின் பண்ணிடலாம், ஓகேவா? ஹலோ இருங்க, முதல்ல எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாமினேட் பண்ணுவோம். என்னென்னா அதுக்கப்புறம் யோசிப்போம். அடுத்த மாதம் தானே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ டைம் ஆகுது, நம்ம கிளம்பணுமா என்ன, எங்கேயே உட்காந்துட்டு இருக்க போகிறீங்களா? சரி ஆமாம் மச்சான், அவளும் சொல்கிறது கரெக்டு தான். எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம். சரி இப்போ எல்லாரும் கிளம்பலாம். ஏய் ஒரு நிமிஷம், நீங்கள் ஸ்டேயான்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகம் வந்தது. காலையில் நான் வந்தேன் பார்த்தியா? சாரி கமலி, நீ காலையில் வந்ததை நான் பார்க்கல. நீ வாயை மூடு, உன்கிட்ட கேட்டேன் வினய். ஏய் சும்மா இதா, ஏதோ சொல்ல வர, சொல்ல விடேன்டா. ஓகே மக்களே, கூல். சரி நீ சொல்லு சத்யா. சாரி. இல்லடி, காலைல நான் வந்தேன்ல, அப்போ வந்துட்டு இருக்கும்போது என்ட்ரன்ஸ், நம்ம காலேஜ் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு அந்த ஸ்ரேயா, அப்புறம் கார்த்திக், அப்புறம் வந்து அந்த பேர் ஜெனி, 3 பேர் நின்று ஏதோ ஷாம் வித்யான்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நான் உங்ககிட்ட வரும்போது என்னை பார்த்துட்டாங்க போல இருக்குது. நான் வந்ததும் கரெக்டாக அந்த பேச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வேறு எதுவுமே பேசல. ஸ்டாப் பண்ணிட்டு என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி எதுனா பேசுவாங்க அப்படின்னு பார்த்தேன், பேசவே இல்லை. சரி நான் நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் நைஸா. நான் என்னது ஷாம் வித்யான்னு பேசிகிட்டு இருந்தாங்களா? யார் பேசிகிட்டு இருந்தா, கரெக்டாக சொல்லு. அதெல்லாம் தெரியல ஷாம், 3 பேர் தான் 2 பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வாய்ஸ் வந்து ஸ்ரேயா வாய்ஸும் அப்புறம் கார்த்திக் வாய்ஸும் தான் கேட்டுச்சு. அவங்க 2 பேர் தான் ஏதோ ஷாம் வித்யான்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. பட் யார் ஷாம் சொன்னது யார் வித்யா சொன்னதுலாம் எனக்கு தெரியல. அதுக்குள்ளே நான் வரும்போது கரெக்டாக அவங்க பேச்சை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேறு இந்த கார்த்திக் ஒரு நாள் மூஞ்சி மோரெலாம் உடைய போகுது. டேய் அவன் என்ன பண்ணா? அவன் நம்ம பேச்சுக்கு வந்தால் தான் நம்ம எதனா பேசணும். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத ஷாம், சும்மா இரு. ஏன் உனக்கு தெரியாதா எதுக்கு அவன் மூஞ்சி மோரை உடைக்க போறேன்னு? எனக்கு தெரியும், அவன் என்ன பார்க்குறான்றதுக்காக நீ கோவப்படுற, ஓகே தான் சரியா? அதுக்காக நம்ம அவன்கிட்ட வந்து பேசினாலோ இல்லை நான் என்னை டிஸ்டர்ப் பண்ணாலோ அதுக்கப்புறம் தான் நம்ம எதனா ஆக்ஷன் எடுக்கணும். அவன் இது வரைக்கும் என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணல, என்கிட்ட வந்து பேசக்கூட அவன் ட்ரை பண்ணல. எதுக்கு நம்ம தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும், அதுதான் சொன்னேன். அதனால தான் அவன் தப்பிச்சிட்ருக்கான். உங்ககிட்ட என்ன பிரச்சனையும் பண்ணலை, பேசலைன்னு சொல்லிட்டு.
அவன் என்னைக்காவது உங்ககிட்ட பேச வந்தான், அது எனக்கு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு அன்னைக்கு தான் டெத்து. டேய் சும்மா இரு ஷாம், இங்கே நீ படிக்கிறதுக்கு வந்திருக்க, எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசுகிற? அப்புறம் அவனை கொண்டுட்டு நீ போய் என்ன ஜெயிலில் இருப்பியா? பைத்தியம் மாதிரி பேசாத ஷாம், கோவமாக வருது எனக்கு. அவன் பிரச்சனை பண்ணான்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா நம்ம பிரின்ஸிபல் இல்லை ஹெச்ஓடி யாருன்னா சொல்லி அவனை பஞ்ச் பண்ணலாம். நீ எதுவும் பண்ண வேணாம், வாயை மூடிட்டு இரு. இப்போ வா கிளம்பலாம். டேய் ஆமாடா மச்சான், வித்யா சொல்கிறது கரெக்டு தான். எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அவன் தான் பிரச்சனை பண்ணான்னா அப்புறம் பார்த்துக்கலாம் மச்சான். இப்போ ஃப்ரீயாக விடு, வா டைம் ஆகுது, கிளம்பலாம். சரி சரி, கோவப்படாத, தெரியாமல் சொல்லிட்டேன். சரி வா, நான் ட்ராப் பண்ணவா? ஓ மூஞ்சி, நீ ஒன்றும் ட்ராப் பண்ண வேணாம், நான் கமலியோடய போயிடுவேன். ஏய் கமலியோட எத்தனை பேர் போவீங்க? சத்யா வேற இருக்கால, இன்னைக்கு 3 பேர் போனீங்கன்னா அப்புறம் போலீஸ் பார்த்தா போலீஸ் பிடிச்சிரும், பரவாயில்லையா? ஆமாடி, அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். போலீஸ் பார்த்தாங்கன்னா செத்தோம். எப்போ நம்ம இந்த 1 வீக்காக அவன் இல்லை, அதனால நம்ம 2 பேரும் ஒன்றா போனோம். போலீஸ் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ 3 பேர்லாம் ஒரே பைக்கில் போனோம்னா அவ்வளோதான். நீ ஷாம் கூடவே வந்துடு பஸ் ஸ்டாண்டுக்கு, நான் வந்து சத்யாவை கூட்டிகிட்டு போகிறேன். யாருன்னா பார்த்தா ப்ராப்ளம் ஆயிரும். வரும்போது போகும்போது கூட்டிகிட்டு போகிற யாராவது நோட் பண்ணாங்கன்னா. தாயே உன்னை கொண்டு போய் ஊரில் விடுறேன்னு சொல்லலை தாயே, பஸ் ஸ்டாண்டில், காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் வரேன். நீ அங்கேருந்து உன் பஸ் பிடிச்சி போ, சரியா? ஆமாம், ஷாம் சொல்கிறது கரெக்டு தான் வித்யா. அவன் உன்னை கொண்டாந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டோம், அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஊர் பஸ் பிடிச்சி நம்ம போயிடலாம் என்ன? சரி ஓகே, எல்லாரும் சொல்கிறீங்க. சரி வாங்க போகலாம், டைம் ஆகுது.